கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் நேரடியாக சந்திப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைய பேர் யோசிக்கிறீங்க, ஐயா அமெரிக்காவில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, மங்கள வார்த்தை இது எங்கேருந்து வருதுன்னா, அமெரிக்காவுக்கு வரதுக்கு முன்னாலே உங்களுக்கு தேவையான எல்லா மங்கள வார்த்தையும் ஷூட் பண்ணி கொடுத்து வச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். அந்தந்த நாட்களில் அதை டெலிகாஸ்ட் பண்ணும் பொழுது அதிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். ஒருவேளை உங்களுடைய சொந்த பந்தங்கள் அமெரிக்க தேசத்தில் இருக்கிறாங்கன்னா, அடிமை இங்கே இந்த மாத கடைசி வரைக்கும் ஊழியம் செய்கிறேன், எந்தெந்த நாள் எந்தெந்த ஊரில் எனக்கு மீட்டிங்ஸ் அப்படின்றதை கேட்டு அவர்களை கலந்து கொள்ள சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? சங்கீதம் 21:4. அவர் உம்மிடத்தில் ஆயுசை கேட்டார், நீர் அவருக்கு என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை அளித்தீர். நம்முடைய தெய்வம் நீ கேட்கிறதை கொடுக்கிறவர் அல்ல, நீ கேட்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் எதிர்பார்க்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிறவர். அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விசேஷம். நீ ஒன்றை கேட்டீன்னா ஆண்டவர் 3 கொடுப்பார். அன்னைக்கு ஒரே ஒரு குழந்தையை தந்தா போதும் ஆண்டவரே என்று சொல்லி அந்நாள் தேவ சமூகத்தில் ஜெபிச்சா ஆண்டவர் 5 பிள்ளைகளை கொடுத்தார். இதுதான் நம்ம ஆண்டவருடைய ஒரு விசேஷித்தம். இன்றைக்கு ஒருவேளை நீயும் ஆண்டவரிடத்தில் ஒரு குழந்தையை கேட்டீன்னா ஆண்டவரனுக்கு அடுக்கடுக்கான பிள்ளையை தருவார். நீ ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வேலை இவ்வளவு சம்பளத்தில் வேணும் அப்படின்னு கேட்டீன்னா, மாதம் ஒரு 50,000 சம்பளம், மாதம் ஒரு 60,000 சம்பளம் ஆண்டவரேன்னு கேட்டீன்னா, அதோட 3 மடங்கு மாத சம்பளத்தை கர்த்தர் தருவான். எவ்வளோ வேணாலும் ஆண்டவர் கொடுக்க முடியும். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பை மேட்டிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்ப்பார். ஆண்டவரே, இந்த வியாதியிலேருந்து மட்டும் என்னை தப்பிக்க பண்ணி, ஆண்டவரே எனக்கு பிள்ளைக்கு கல்யாணத்தை மட்டும் பார்க்க உதவி செய்யுங்க, பேர பிள்ளையை மட்டும் பார்க்க உதவி செய்யுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்ல, நீ ஆயுசு நாட்களை கேட்டாய், இந்த விசேஷத்தை பார்த்துட்டு என்னை எடுத்துட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்ல, இல்லை நான் உனக்கு தீர்க்காயுசை கொடுப்பேன். இன்னைக்கு ஒருவேளை மரணப்படுக்கையில் நீ இருக்கலாம், தீராத கொள்ளை நோய் உன்னை பிடித்திருக்கலாம், கேன்சர் வியாதி உனக்குள்ள இருக்கலாம், இருதய வியாதி உனக்குள்ள இருக்கலாம், இரத்தத்தில் ஏதோ ஒரு தப்பான வியாதி உனக்கு இருக்கலாம், இல்லைன்னா உன்னுடைய லங்ஸ் ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கலாம், லிவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய ஆயுஷின் வருஷங்களை கூட்டித்தாரும், இனி இருக்கிற வருஷங்கள்லையாவது நான் நல்லபடியாக உங்களுக்கு பிரியமான பிள்ளையாக இருந்து 4 பேருக்கு பிரயோஜனமாக இருப்பேன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களிடத்தில் சில மாற்றங்களை கொண்டு வாங்க. கர்த்தர் உங்களுடைய மரண தேதியை தள்ளி போட்டு இன்னும் அநேக வருஷங்கள் உயிரோடு இருந்து பிள்ளைகளை காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஸோ இன்றைக்கி எல்லாருடைய மரண கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. மரணத்தின் விளிம்பில் போன பிள்ளைகளை கர்த்தர் அதிலிருந்து பிடுங்கி வெளியே கொண்டு வருகிறார். மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இனி வாழ்வை நோக்கி பயணிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ராணி ஃப்ரம் நாகர்கோயில். என்னுடைய மகள் அஸ்வினி நீட் தேர்வை எழுதி வெற்றி பெறவும் மெரிட்டில் மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கவும் ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு கடிதம் எழுதியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து மங்கள வார்த்தை அனுப்பியிருந்தார். அந்த வார்த்தையை வைத்து ஜெபித்து கொண்டிருந்தோம். கர்த்தருடைய கிருபையினால் மகள் தேர்வை நல்லபடியாக எழுதி 541 மதிப்பெண்கள் நீட்டில் எடுத்து வெற்றி பெற்றாள். மேலும் என்னுடைய கணவருக்கு வேலை கிடைக்க கடிதம் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். கர்த்தருடைய கிருபையினால் நாங்கள் வசிக்கும் பகுதியிலே நல்ல வேலை கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். 541 மார்க் எடுத்து அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் அவளுக்கு சீற்றும், அவங்க ஹஸ்பண்டுக்கு நல்ல வேலையும் கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். உங்களுக்கும் உதவி செய்வார். இந்த மங்கள வார்த்தை நிகழ்ச்சியை நிறைய பேருக்கு நீங்கள் அறிமுகம் பண்ணுங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதை நிமித்தம் அவங்க வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு விளக்கேற்றி வைக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ இந்த நேரத்தில் நாம் இப்பொழுது கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். யார் யார் உம்மிடத்தில் என்ன காரியத்தை கேட்டார்களோ அதை விட அதிகமாய் நீர் அவர்களுக்கு கொடுக்கிறவன் என்று இன்றைக்கு கேட்டோம். ஆயுசு நாட்களை கேட்ட என் பிள்ளைகளுக்கு நீர் என்றென்றைக்கும் உள்ள தீர்க்காயுசை கொடுத்தீரே.
இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகள் மனவியாதியாக இருந்தாலும் சரீர வியாதியாக இருந்தாலும் பிசாசின் ஆதிக்கத்தினால வந்த வியாதியாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி தெய்வீக சுகத்தையும் தீர்க்காயுசையும் என் பிள்ளைகளுடைய சிரசிலை வைத்து இவர்களை ஆசீர்வதி மரண கட்டுகளை அவிழ்த்து ஜபிக்கிறேன். மரணத்தின் கூறுகளை முறிக்கிறேன். இப்பொழுது மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் யார் யார் இவங்க வீட்டில் இருக்கிறாங்களோ, அது வயசானங்களோ இளம் பிராயமோ சின்ன பிள்ளையோ வாலிப பிள்ளையோ எனக்கு தெரியாது, அத்தனை பேர் மேலே உங்களுடைய தீர்க்காயுசின் அபிஷேகத்தை இறங்க பண்ணும். இப்பொழுதே அவர்கள் உயிர் பெற்று எழும்புவார்களாக. உயிர்த்தெழுந்த வல்லமை அவர்கள் மேலே இறங்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இன்றைக்கும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். மகிமைப்படுத்தினேன், இன்னமும் உன்னை மகிமைப்படுத்துவேன். யோவான் 12:28 படி என் பிள்ளைகளை கர்த்தர் இந்த வருஷம் முழுவதும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.